ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 107வது திருப்புகழ், பழனி தல திருப்புகழ், ராகம் சக்கரவாகம். அபகார நிந்தை பட்டுழலாதே, அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, அறியாத வஞ்சரை குறியாதே. உபதேச மந்திர பொருளாலே, உபதேச மந்திர பொருளாலே, உபதேச மந்திர பொருளாலே, உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. உபதேச மந்திர பொருளாலே, உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. இபமாமுகன் தன கிளையோனே, இபமாமுகன் தன கிளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, இபமாமுகன் தன கிளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா. ஜபமாலை தாந்த சத்குருநாதா, ஜபமாலை தாந்த சத்குருநாதா, ஜபமாலை தாந்த சத்குருநாதா, திரு ஆவினன் கொடி பெருமாளே. ஜபமாலை தாந்த சத்குருநாதா, திரு ஆவினன் கொடி பெருமாளே. அபகார நிந்தை பட்டு உழலாதே, பிறருக்கு தீமைகளால் அந்த நிந்தனைக்கு ஆளாயிடாத. அறியாத வஞ்சரை, நன்னெறியை கூட அறியாத அந்த வஞ்சகர்கள் கிட்ட சேராத, குறியாதேங்கிறார், சேராத. உபதேச மந்திர பொருளாலே, நீ எனக்கருளிய உபதேச மந்திரங்களை அதன் பொருளை துணை கொண்டு எப்பவுமே இரு. உன்னையே நான் நினச்சி அருள் பெறுவேனோ. உன் திருவருளை நான் பெறமாட்டேனா. இபமா முகன், அதன்னா யானையோட சிறந்த முகத்தை உடைய விநாயகன். அவன் தனக்கு தம்பியானவன் தானே, முருகனுக்கு தம்பி இல்லையா. இமவான் மடந்தை, இமயராஜன் மகள் தான் அந்த பார்வதி. உத்தமி பாலா, உத்தமியோட புள்ள. ஜபமாலை, அதாவது ஜபம் செய்யக்கூடிய அந்த மாலையை எனக்கு கொடுத்திய சத்குருநாதா, எனக்கு நல்ல குருநாதன் நீதானே. திரு ஆவினன்குடி பெருமாளே, திரு ஆவினன்குடிங்கிற பதிக்கே நீந்தான் பெருமாள். முருகன்கிட்டேந்து ஜபமாலையை பெற்ற நிகழ்ச்சி தான் அருணகிரியார் வாழ்க்கையில் நடைபெற்று உடனே இந்த திருப்புகழை எழுதினார். அபகார நிந்தை பட்டு உழலாதே அப்படின்னு. ராகம் சக்கரவாகம். இந்த திருப்புகழ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.